இப்போ நாடாளுமன்ற தொகுதியில் வந்து யாரு ஜெயிப்பாங்க? கண்டிப்பா டிஎம்கே தான் சார் வரும். கண்டிப்பா மேல வந்து ராகுல் காந்தி தான் வருவாப்புல. கண்டிப்பா காங்கிரஸ் தான் உட்காரும். இவங்க விலைவாசி ஏற்றிட்டாங்க, ரொம்ப ரொம்ப விலைவாசி ஏற்றிட்டாங்க, ரொம்ப மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஜிஎஸ்டி போட்டு கஷ்டப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல அவங்க வந்தாருனாக்கா அந்த நாடு இருக்காது சார். கண்டிப்பா வந்து இந்தியா நாடாயிடும். தமிழ்நாடு நாடு இருக்காது, தமிழ்நாடு இருக்காது. கண்டிப்பா இந்தியா நாடாயிடும். நிறைய பேர் இந்தியாவில் தான் சார். என்னென்ன துறையில எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. மொத்த பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு துறையில இருக்கிறாங்க, ரோடு கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு பில்டிங் வந்து எல்லாமே வேலை செய்யறாங்க. வேலைகளும் வேலை கிடையாது, ஒர்க்கு கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது சார். கொடுக்குறது வாங்கிக்கிறாங்க, சரிங்களா? அவன் பான்பாக் போட்டு வேலை செஞ்சுட்டு போறான். எங்க மக்களை வந்து நேர்மையா நின்று செஞ்சுட்டு போகணும்னு பாக்குறாங்க. ஒரு நாள் அவங்க நல்ல பில்டிங் கட்டி விடணும்னு பாக்குறாங்க, சரிங்களா? எல்லா இடத்துலயுமே அப்படிதான். சரிங்க, சரிங்க. இல்லங்க, மெஜாரிட்டி வந்து டிஎம்கே தாங்க, டிஎம்கே தாங்க, கன்ஃபார்ம் தாங்க. இல்லங்க, நீங்க சொல்றது புரியுது. கண்டிப்பா டிஎம்கே போறதுக்கு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்கு. அவரு வந்து இப்போ வரலைங்க. அவரு மைக் வச்சு போஸ்ட் பண்ணதால நாம் தமிழர் இருக்கிற அந்த கட்சியில இருக்கிறவங்க விஜய் சார் சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படி சப்போர்ட் பண்ற பட்சத்துல ஓட்டு வந்து அதிகமா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், இல்லங்க, டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு டிஎம்கே வரதுக்கு. அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? நல்லா செய்வாங்க, நல்லா இதுக்கு மேலே நல்லா செய்வாங்க. டிஎம்கே கண்டிப்பா மேலிடத்துல வந்து ராகுல் காந்தி சார் தான் உட்காரணும், சரிங்களா? கண்டிப்பா உட்காரும். எது சார்? கண்டிப்பா வரும் சார். மெஜாரிட்டி காட்டுவாங்க சார், இந்த வாட்டி காட்டுவாங்க சார். இப்ப நான் சொல்றேன், டிஎம்கேல வந்து கம்பல்சரி இந்த மெஜாரிட்டி காட்டுவாங்க, சரிங்களா? அங்க வந்து மேலிடத்துல காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி காட்டுவாங்க. கண்டிப்பா வந்து இப்போ அவரு வந்து அண்ணா நடுத்தரில் நிக்கணும். நாங்க இப்போ நடுத்தரில் தான் நின்று வரோம், இதுக்கு மேலே நடுத்தரில் நிற்போம். ஆமா, கண்டிப்பா ரேட் அதிகமா இருக்குது. இப்போ 2 ரூபாய் குறைக்கிறா. 2 ரூபாய் எதுக்கு குறைக்கிறீங்க? மத்திய அரசு 2 ரூபாய் எதுக்கு குறைக்கிறீங்க? இப்போ திடீர்னு வந்து இப்போ 2 ரூபாய் குறைச்சி என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். அதுல 2 ரூபாய் குறையாது, 2 ரூபாய் குறையாது சார். இப்ப காங்கிரஸ் பீரியட்ல ஒரு 300 ரூபாய் அந்த கேஸ் விலை எனக்கு 1200 1300 ரூபாய்க்கு போயிடுச்சு, சரிங்களா? சாப்பாடு அரிசி ரேட் என்ன இருக்குது? 300 ரூபாய் இருக்குது. நீங்க 1800 ரூபாய் 1700 இருக்குது சார். அதெல்லாம் வந்து யார் கேள்வி கேட்கறாங்க? கண்டிப்பா டிஎம்கே உட்காந்தா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. மேல இடத்துல அவங்க காங்கிரஸ் உட்காந்தா கண்டிப்பா கேட்பாங்க. நல்லா பண்றாங்க சார். டிஎம்கே நல்லா பண்றதுதான், நல்லா பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. கொரோனா இல்லாத நாடு ஆகிட்டாரு தமிழ்நாடு. கொரோனா இல்லாத நாடு ஆகிட்டாரு. டோட்டல் இந்தியாவே ஃபுல்லா கொரோனா இல்லாத நாடு ஆயிடுச்சு. நல்லா இருந்தது, பரவாயில்ல. இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா போட்டு, சரிங்களா, ஒரு 1.5 வருஷமா வந்து சாவ வச்சிருந்தாங்க. உள்ளே வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சு சாவ வச்சிருந்தாங்க. ஜெயில அடிக்கிறது ஒண்ணுதான், வீட்டுல அடிக்கிறது ஒண்ணுதான். வெளியில வராத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. எது சார்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கொரோனான்னு சொல்லிட்டு வீட்டுல போட்டு சாவ வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். இந்த ஸ்டாலின் ஐயா வந்து இன்னைக்கு கொரோனா இல்லாத நாடா ஆகிட்டாரு, கொரோனா வந்து. அதனால வந்து கம்பல்சரியா பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் உட்காரும், மேலத்துல காங்கிரஸ் தான் உட்காரும், சரிங்களா? மோடி ஐயா வரமாட்டார். சார், இப்போ அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து இப்போ எந்த கட்சி மெஜாரிட்டியா ஜெயிப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கீங்க? திமுக சார். எப்படி சார் அவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க? சார், மோடி எதிர்க்கிற தைரியம் வந்து திமுகக்கு மட்டும்தான் இருக்கு, அதிமுக கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி ஜெயிச்சுட்டாங்கன்னா எப்படிலாம் மாறலாம். இங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது. அதோட தமிழ்நாடுடைய மக்களோட எண்ணங்கள் அது. பிஜேபி வரக்கூடாது. ஏன்னா மோடினால வந்து நாட்டுக்கே வந்து கெடுதல் தான், நல்லது கிடையாது. அதனால வந்து திமுக அவர் எதிர்க்கிற தைரியம் ஒரே கட்சின்னா திமுக மட்டும்தான். அதனால திமுக தான் வரும். இப்போ எடப்பாடி ஐயாவுக்கு வந்து ஏடிஎம்கே அந்த கட்சி இதெல்லாம் வந்து கிடைச்சிட்டு பேர் இப்போ நாங்க வந்துட்டு அவங்களும் வந்து இப்போ வந்து மோடி வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
எது சொல்லலாம். ஆனா நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் முழுசா கிடைக்கல. இந்த முறை இந்த 5 ஆண்டுகள் பொறுத்து அவனை பார்க்கலாம். அவர் எதிர்க்கிறது உண்மையா இல்ல அது ஒரு சூழ்நிலைமான்னு சரியா தெரியல. இப்போ அவங்க வந்து ஓபிஎஸும் யூபிஎஸும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டு ரெட்டை எலெக்ஷன் வந்து எடப்பாடிக்கு தான்ன்ற மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ நாங்களும் வந்துட்டு மோடியோட விஷயம்லாம் எங்களுக்கு பிடிக்கல, கேஸ் விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க உண்மையான விஷயம் சார். ஆனா இதே பதிலா என்ஆர் சிஏக்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சது அதிமுக. அதனாலதான் சிறுபான்மை மக்கள்லாம் இன்னைக்கு நடுத்தருல நின்று போராட காரணம் அதிமுக தான். அதனால அதிமுக நாங்க எங்களால முழுசா ஏத்துக்க முடியல. அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தது? அம்மா சார், அந்த அம்மா ஒரு சிங்கம் சார். அந்த சிங்கத்துக்கு அப்புறம் தளபதி. இப்போ நம்ம இவங்க 2 பேருக்குள்ள இருக்கும்போது இப்போ சீமான் ஐயா இந்த டைம் அதிகமா நாங்க ஓட்டு சார் ஓட்டை பிரிக்கத்தான் முடியும், அவரால ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. இல்ல இந்த முறை டெஃபினட்டா ஜெயிப்போன்ற மாதிரி அவங்களுடைய நம்புறாங்க. நம்பிக்கை சார், அவருடைய நம்பிக்கை அது. ஆனா அவரால் ஓட்டை பிரிக்க முடியும், ஜெயிக்க முடியாது. விஜய் சார் 26ல சட்டமன்ற தொகுதியில நாங்க களத்துல இறங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க சார்? மக்களுக்கு இதுவரையும் மக்களுக்காக ஒரு போராட்டம் போடல, எதுவுமே போடல. நேரடியா நான் சிஎம் பண்ணா எப்படி சார் இது சாத்தியமாகும்? அவருக்கு யூத் நிறைய ஓட்டு இருக்கலாம் சார், இருக்கலாம். அதாவது மக்களுக்காக இதுவரை என்ன பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு சமூகத்துக்காகவோ எதுக்காக இதுவரை ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டா இதான் சார் சினிமாவா இது? நான் 10 பேர் பறந்து அடிக்கிறதுக்கு, நான் வந்தோடனே சிஎம் ஆகிறதுக்கு இது சாத்தியம் இல்லாதது. எதிர்பார்த்தது அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க, அது உண்மைதான். பட் அது கட்சிக்கு ஏற்படுமா? ஏற்படாது. அரசியலா வரும்போது ஓட்டு அது முடியாது. அதாவது ரசிகர் வேற, கட்சின்றது ஒரு வேற. இப்ப அவரு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ல மைக் எல்லாம் போட்டு சீமானுக்கு ஆதரவுன்ற மாதிரி சீமானுடைய தொண்டர்கள் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? இத அவருடைய அரசியல் எப்படி நமக்கு தெரியாது இல்லையா? ஆமா, இவங்க சொல்றாங்க போஸ்ட்ல எல்லாம் அந்த மைக் நாங்க யூஸ் பண்ற மைக் எல்லாம் போட்டுருக்காங்க, அதனால விஜய் சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, கண்டிப்பா நாங்க பெருசா ஜெயிப்போம். சாத்தியம் இல்லாத ஒண்ணு. சீமான் சாரோட ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப பரபரப்பா பூஸ் பம்ப்ஸா தான் பேசுறாரு. அதே மாதிரி அவர் ஜெயிச்ச செய்வாரா? அதான் அவருடைய பேச்சுக்கெல்லாம் கேட்கறது உண்மை நல்லா இருக்கு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்கு மாதிரி இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியல. பட் இப்ப அரக்கோணத்துல சீமான் சாருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வருங்க சார்? நடந்த ஓட்டு அதிகமா வருமா கம்மியா வருமா? அதிகமா வரும். அதிகமா வரும். எதனால? படிச்ச வேட்பாளர், எந்த ஒரு குற்ற பின்னணி கிடையாது. ஒரு லேடி ஒருத்தர் நின்று இருக்காங்க, நல்ல ப்ரொஃபசர். ஆமா, அவங்களுக்கு அந்த ஏரியால நல்ல வேல்யூ இருக்கா? வேல்யூ இருக்கு. நம்ம அந்த அளவு பிரபலமான கிடையாது. ஆனா குற்ற பின்னணி எதுவும் கிடையாது, எந்த ஒரு பேக்கப் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அதனால அவங்களுக்கு ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் படிச்சவங்க நல்லா படிச்சிருக்காங்க. இப்ப கண்டிப்பா அவங்களால கண்டிப்பா ஓட்டு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா வாங்குவாங்க, அதிகமான ஓட்டு வாங்குவாங்க. பர்சன்டேஜ் கிடைக்கும் சார்? அது நம்மள சரியா கெஸ் தெரியலைங்க சார், தெரியல. ஆனா நல்ல ஓட்டு வாங்குவாங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப ஏடிஎம்கேக்கு இப்ப டிஎம்கே அடுத்தது சீமான் கட்சி வருமா, ஏடிஎம்கே வருமா? ஏடிஎம்கே தான் சார் வரும். செகண்ட் இடம் ஏடிஎம்கே தான் அரக்கோணம் போட்டு. ஆமா, ஆமாங்க. இப்ப அதுக்கு அடுத்து தான் சீமான் கட்சி வருமா? சீமான் வரலாம். ஆனா மாம்பழம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. கம்மி. ஏன்னா அவங்க பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மி. அவரு நேற்று பாலு சார் பேசும்போதெல்லாம் கூட நல்லா கிரௌடு, அந்த ஒரு ஆரவாரம் ரோடெல்லாம் ஃபுல்லா ஓட்டு கேட்கற விஷயம்லாம் நல்லா கேட்டாருங்க. பட் அது பிஜேபியில இருக்கிறதுனால இது முன்னாடி அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? அது அவங்களுடைய கட்சியுடைய கொள்கை சார். அது எப்போனா எப்படின்னா மாறுவாங்க. அவங்களுக்கு ஒரு நிலையான கொள்கை கிடையாது. அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்படி பப்ளிக்கா சொல்லக்கூடாது. அவங்களுடைய கொள்கை சார் அது. அவங்க எப்படின்னா மாற்றுவாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது. இப்போ பிஜேபியில் பாத்தீங்கன்னாக்கா ஐஜேகே கட்சி,
இன்னும் நிறைய கட்சிகளை வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. சார் இருக்கும்போது அவங்களுக்கு பெரும்பான்மையா நாங்க ஜெயிப்போம், இடத்த பிடிப்போம், கண்டிப்பா சீட்டு வந்து நாங்க வந்து நிறைய மெஜாரிட்டியான சீட்டு வரும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையோட ஸ்பீச் எல்லாம் தொடர்ந்து வருது. அது எப்படிங்க பாருங்க? சார் நான் கூட சொல்லலாம் சார், நான் கூட எம்பி எலெக்ஷன் நான் ஜெயிச்சேன்னு சொல்லலாம் சார். ஏன்னா இந்திய நாட்டுல சுதந்திர நாட்டுல யாரு என்னன்னா பேசலாம், எல்லாத்தையும் அது செயல்பாட்டுக்கு வராது சார். சரிங்க. இப்போ கடைசியா ஒரு கொஸ்டின். இப்போ டிஎம்கேல வந்து இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் திருத்திட்டா இன்னும் கட்சி வந்து நல்லபடியா இருக்கும், மக்கள்கிட்ட நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி இருந்தா என்ன திருத்திக்கினா இன்னும் மக்களுக்கு நல்லது நடக்கும்? சார் என்னை பொறுத்த வரையும் நல்லா தான் இருக்கு சார். திமுக நல்லா இருக்கு. என்ன சில கோஷ்டிகள் இருக்கு, அதை சரி பண்ணா இது வந்து தலைமைக்கு வந்து தெரிவிக்கணும். அது என்ன மாதிரி விஷயங்க? ஏதாவது ஒண்ணு சொன்னா தானே இதை பாக்குற கண்டிப்பா இது உலகம் முழுக்க பார்ப்பாங்க. உங்களுடைய குறைகள் அது என்னவோ சொன்னீங்கன்னா அது அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. நமக்கு எடுத்து வைக்கிற எல்லா கோரிக்கையுமே ஒரு சிஎம் எல்லாம் நிறைவேற்ற முடியாது. பட் ப்ரிஃபரன்ஸா வந்து இதை பண்ணா நல்லா இருக்கும் மக்களுக்குன்னும் போது யோசிக்கிறதுக்கு ஒரு சார் இளைஞர்கள் கொஞ்சம் முன்னுரிமை தரலாம் சார். முன்னுரிமை அதுதான் சார். கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்தா வந்து மாற்றம் இன்னும் இப்போ இருக்கிறதே நல்லா இருக்கும், இது இன்னும் நல்லா இருக்கும். அதாவது என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலு பாலு மாம்பழ சின்னத்துல ஓரளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கிறேங்க. எப்படி சார் சொல்றீங்க? எனக்கு சொந்த ஊர் ஆற்காடுங்க. நான் இங்க அரக்கோணத்துல வளர்புரம் டு அரக்கோணம் பஸ் ஓட்டுறேன். என்னுடைய பஸ் ஓடுது. அதனால ஆற்காடு பக்கம்லாம் ஓரளவுக்கு மாங்காய்க்கு வாய்ப்பு இருக்குங்க. அரக்கோணத்துல ஜெகத் ரட்சகனுக்கு ஒரு சில இடத்துல நல்ல அலை இருக்கு. அதை வச்சு நான் சொல்றேங்க. எங்க பக்கத்தை வச்சு நான் உங்களுக்கு மாம்பழம் ஜெயிக்குன்னு நான் சொல்றேங்க. ஏன்னா இப்போ ஓவராலவே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லை மக்கள்கிட்ட. பிஜேபி வந்து எதிர்க்கிறாங்க நிறைய பேர். இல்லங்க, நீங்க அப்ப எதிர்க்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஆற்காட்டுல வாய்ப்பு இருக்கு. ஆற்காட்டுல பெரும்பான்மை ஓட்டு கிடைக்கும். அரக்கோணத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்க. இப்போ அரக்கோணத்துல யாரு வந்து மெஜாரிட்டியா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கீங்க? அரக்கோணத்துல ஜெகத் ரட்சகனுக்கு வால்வேஷன் இருக்கு. நான் பார்த்த வரைக்குங்க. நான் பிஜேபியை சார்ந்து இருந்தாலும் இந்த இடத்துல இது அதாவது நம்ம வந்து பொது பணியில இருக்கோம். அதனால அத கணிச்சு சொல்ல முடியுது. நான் பிஜேபியில வந்து அமைப்பு சாரா ஓட்டுநர் நல தலைவர் ஆற்காடு நகரம். ஆமாங்க. நான் பிஜேபியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 96ல இருந்து இருக்குங்க. ஆமாங்க. இப்போ மோடி ஐயா வந்து தமிழ்நாட்டு மேல வந்து தமிழ் வந்து பாரம்பரியமான மொழி. ஆமாங்க. நான் தமிழ் பேசுறதுதான் விரும்புறேன். ஆமாங்க. வந்து பேசுறாங்க. சரிங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? வரவேற்கிறேன். அத அவரை நான் சொல்றதுக்கு எனக்கு அதனுடைய இது தெரியல. அவர் நம்ம தமிழை மதிக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்க. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல இருந்து விவசாயிகள் ஒரு பிரச்சனை போட்டு டெல்லியில போராட்டங்கள் பண்ணும்போது அவர் வந்து காது கொடுத்து கேட்கலையே. தமிழ்நாட்டுல இருந்து இல்லைங்க, அங்க பஞ்சாப்ல இருந்து வந்தவங்களுக்கே காது கொடுத்து கேட்கல. அதை நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள்னு எப்படி குறிப்பா சொல்றீங்க? நிறைய விவசாயிகள் வந்து அங்க போயிட்டு இப்போ இப்போ வந்து நான் காது கொடுத்து கேட்கல. இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பிரச்சனை, என்ன செய்யறது நான் யோசனை பண்ணின்னு இருக்காங்களே தவிர அதை காது கொடுத்து கேட்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல இருந்து போன விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லாதீங்க. அங்க பஞ்சாப், அதாவது இந்தியால இருக்க எல்லா விவசாயம் தானே டெல்லிக்கு போனாங்க. அத வரைக்கும் பேசுங்க. தமிழ்நாட்டுல இருந்து இப்ப குறிப்பா தமிழ்நாட்டை பிரிச்சா மாதிரி பண்றீங்களா? சரி, இப்போ வந்து இப்போ பிஜேபி வந்து பெரும்பான்மையான கட்சிகளா கூட கூட்டணி வச்சிருக்காங்க. சரிங்க. எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு? அதாவது தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு அடிக்குங்க. எத்தனை சீட் எதிர்பார்க்கீங்க? எத்தனை சீட்டுன்னா 40க்கு 40 சொல்ல முடியாது, வரும். அரக்கோண தொகுதியில் வந்து கே பாலு ஐயா நிக்கிறாரு. ஆமாங்க. பாட்டாளி மக்கள். சரிங்க. அவரு எத்தனை ஓட்டு இல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மெஜாரிட்டியா எவ்வளவு ஓட்டு வாங்குவது ஏதாவது கெஸ்டிங் இருக்கா? ஐயா, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஒரு பகுதியில அந்த மாதிரி இருக்கு, அரக்கோணத்துல ஒரு பகுதியில இந்த மாதிரி இருக்கு. அதனால இதை வந்து சரியா கணிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு செயல்பட்டு வந்தாங்க. சரிங்க. இப்ப டைரக்டா வந்து ஜனநாயக கூட்டணிக்கே போயிட்டாங்க. சரிங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி போயிட்டு இது பண்ணிட்டாங்க. சரிங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்போ பிஜேபி அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது. அதனால இவங்க வந்து பெரிய கட்சியில கூட்டணின்னு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பத்தி சீமான் ஐயா என்ன சொல்றாருன்னா, நாங்க பெருசா ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அது கருத்து என்ன? ஜெயிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு கேண்டிடேட் எல்லாம் நிறுத்துறாரு. அதை பத்தி ஒன்றும் சொல்ல வரல. நல்ல திறமைசாலியான கேண்டிடேட் நிறுத்தி அவர் பண்றாரு, ஜெயிக்கலாம். அவருடைய ஸ்பீச் எல்லாம் நல்லா இருக்குது, வரவேற்கிறேன். மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு பெருகி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அத சரியா சொல்ல தெரியாதுங்க எனக்கு. ஏன்னா நம்ம வந்து அரக்கோணத்துல எவ்வளவுதான் சீமான் தொண்டர்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆமா. சரி, இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆடியோ சாங் வந்து சரி விசில் போடுன்னு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்க. அத சீமான் பயன்படுத்துற அந்த மைக் சின்னத்தை வந்து போஸ்ட்ல வச்சுட்டு சரி ரிலீஸ் பண்ண உடனே நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களும் அவங்க தொண்டர்களும் என்ன சொல்றாங்க, விஜய் சாரும் எங்களை சப்போர்ட் பண்றாரு மறைமுகமா, அதனாலதான் இந்த டைம்ல சாங் ரிலீஸ் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் சார் சப்போர்ட் கண்டிப்பா சீமான் சார் தான் பண்றாங்க. அது எனக்கு தெரியாதுங்க. அவங்கவுங்க ஆசையை அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க சொல்லி. இவங்களே இல்ல கற்பனையில இருக்காங்க? கற்பனையில தான் இருக்காங்க, வேற என்னங்க. ஆனா அவர் சொல்றது இப்ப அவரு உங்களுக்கு விஜய் சார் சொன்னாரா நான் சீமானுக்கு ஆதரவு தரேன்னு? இல்ல. ஆனா இவங்கள அது வந்து அது அவங்களுடைய விருப்பம்.